மதுரை மாவட்டம் சத்திரவெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் செயல்படும் சட்டவிரோத மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் போய் மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. பாறை வேட்டு வெடித்து வீடு ஊரா அதறது, பிள்ளைய நைட்டெல்லாம் தூங்க முடியலை. படிச்சுட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை. வீடு ஊரா விட்டு விட்டு போய் கிடக்கு. எங்களுக்கு இதுக்கு தீர்வு கொடுக்கலைன்னா நாங்கள். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம். முறைகேடாக மணல் குவாரி பாறைகள் வெடிவித்து தகர்ப்பதால் தூக்கமில்லாமல் தவிப்பதாக மதுரையைச் சேர்ந்த பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சத்திரவெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் உள்ள வழுக்குப்பாறை என்ற பகுதியில் சட்டவிரோதமாக மணல் குவாரி செயல்பட்டு வருவதாகவும் பாறைகளை வெடிவைத்து தகர்த்து கல்குவாரி நடத்துவதற்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திடீரென எதிர்ப்பு தெரிவித்து சத்திரவெள்ளாளப்பட்டி நத்தம் மதுரை சாலையில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வைத்தி என்ற பெயரில் ரூபாய் 90,30,000 மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணல் குவாரி உரிமம் பெற்று 2 ஏக்கரில் மணல் மற்றும் கல் வெட்டிக்கொள்ள அனுமதி வாங்கிவிட்டு தற்போது 5 ஏக்கர் அளவில் கல்குவாரி மற்றும் மணல் குவாரி செயல்படுவதாகவும் அடிக்கடி வெடி வைத்து தகர்க்கப்படுவதால் விரைவில் தூக்கமில்லாமல் தவிப்பதாகவும் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு தூக்கமில்லாமல் தவித்து வருவதாகவும் குழந்தைகளுடன் இரவில் தூங்குவதற்கு அச்சப்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் மனு அளித்தும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இன்று சத்திரவெள்ளாளப்பட்டி மந்தையில் பொதுமக்கள் கூடி சாலை மறியலில் அமர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் உரிமத்தை ரத்து செய்யும் வரை சாலை மறியல் போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் இதே நிலை தொடர்ந்தால் தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்காமல் இருப்போம் என்று இப்பகுதி பொதுமக்கள் தற்போது தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குமார்.